ஓம் நம சிவாய போற்றி. என் அன்பு குழந்தையே, யாருக்கும் எளிதில் நாங்கள் குறி சொல்ல மாட்டோம். இன்று அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை நீ பெற்று விட்டாய். கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு இது, அற்புத வாய்ப்பு இது. உன்னை தேடி பல நல்ல விஷயங்களும் கோடிக்கணக்கான நன்மைகளும் வந்து குவியக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்றிருக்கின்றாய். தோல்வி என்ற வார்த்தை இனி உன்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. உனது லட்சியத்தை நீ அடைய என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் துரிதமாக செய்து முடித்து வாழ்க்கையின் லட்சியத்தை நீ எட்டி விடுவாய். தெளிந்த அறிவோடு இருப்பாய், விழிப்போடு செயல்படுவாய். பேராசை இல்லாமல் உன்னுடைய மனம் முழுவதும் திருப்தியான மனமாக மாறப்போகின்றது. சினத்தை கைவிட்டு பொறுமையை கைக்கொண்டு வாழப்போகின்றாய். முறையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால், ஆனால் இனி முறையான வாழ்க்கையை தெளிவான மனப்பான்மையோடு, தாழ்வு மனப்பான்மை சிறிதும் இல்லாமல், நேர்மறை எண்ணங்களோடு, வஞ்சகங்கள் ஏதும் இன்றி மன்னிக்கும் குணத்தோடு நீ வாழ ஆரம்பித்து விடுவாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய குறைபாடு எதுவாக இருந்தாலும் நீயே யோசித்து அதை தீர்க்கமாக முடிவெடுத்து தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக முக்கிய கவனத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ பெற்றும் விடுவாய். துரிதமாக எடுக்கக்கூடிய சில முடிவுகளால் மீண்டும் இழந்ததை பெறக்கூடிய அளவிற்கு உனக்கு எல்லா நன்மைகளும் வந்து கிடைக்கும். ஆலோசித்து செயல்பட்டு இனி உனக்கான நன்மைகளை நீ சுலபமாக வரவேற்று கொள்வாய். கவலை கொள்ளாதே, நம்பிக்கையோடு செயல்படு. உன்னுடைய நிழலாக உன்னுடைய சிவன் நான் நீ செல்லும் இடங்களில் எல்லாம் துணை வந்து கொண்டு இருக்கின்றேன். கொஞ்ச காலம் அனைத்தும் மாறிவிடும், சகித்து கொண்டு இரு என்று சொன்னதன் காரணமாக இத்தனை காலம் நீ காத்து கொண்டிருந்தாயல்லவா? எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வந்து விட்டது. உன் கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு வந்து விட்டது. எது எல்லாம் சாத்தியப்படவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாயோ அத்தனை விஷயங்களும் சாத்தியமாகும் நேரம் இது. நீ அனுபவித்து கொண்டிருந்த கஷ்டங்களிலிருந்து அந்த நிலையை மாற்றி நீ ஜெயிக்கக்கூடிய சூழலை நான் உருவாக்கிவிட்டேன். உன்னை மிகவும் நெருங்கி வந்திருக்கின்றேன். எந்தெந்த உதவிகள் வேண்டும் என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அத்தனை உதவிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன். உன்னுடைய வாழ்க்கை நலமாக மாறியே ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டேன். என் செல்ல குழந்தையாக இருக்கும் உனக்கு உன் மனதின் சுமைகளையும் பாரங்களையும் நான் தாங்கிக் கொண்டு உன்னுடைய மனதை லேசாக்கி விட்டேன். உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்கி விட்டேன். இந்த மாற்றம் இப்பொழுது உனக்கு இருக்கும் தடுமாற்றத்தை தடுக்கக்கூடியது, ஏமாற்றங்களை நீக்கக்கூடியது, மிகச்சிறந்த முன்னேற்றத்தை உனக்கு கொடுக்கக்கூடியது. மற்றவர்களின் கண்கள் உன்னை எப்படி பார்க்கின்றது என்று நீ அவர்களை பார்த்து கொண்டிருக்காதே. உன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணம் செய். அதை அடையக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. என்னுடைய கரங்களால் நீ உயர்த்தி நிறுத்தப்படுவாய். இழப்புகளை எல்லாம் தாண்டி வழிகளை எல்லாம் உதறிவிட்டு என்னிடம் வா. நான் உனக்கான இன்பத்தை வரிசையாக வைத்திருக்கின்றேன். எல்லா ஆன்மீக சுகங்களும் உனக்கு கிடைக்கும். இந்த வாழ்விற்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். உன்னை தாங்கி பிடிக்கும் தூணாக, தாயாக, தந்தையாக, எல்லா உறவுமாக இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன், நல்வழி காட்டுவேன். நல்ல காலம் உனக்கு பிறந்திருக்கின்றது. இனி எல்லாமே நலம்தான், நல்லதே நடக்கும்.